நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்ன பெரிய டேனிக் கொடுக்க போகுது, என்ன பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன் எடுப்போம். இந்த வட்டம் சூரியன் மேச ராசியில் ஆரம்பத்தில் இருப்பார். 15ஆம் தேதி மேலே ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். ஸோ சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த கிரக அமைப்பு மூலமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயத்தை டச் பண்ணி உங்களை வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக எடுத்துகிட்டு வந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம், ஒரு சிறப்பான செயல்பாடு அப்படின்னா உங்களுடைய மனசு இப்போ ரிலீஸ் ஆகும். நிறைய டிப்ரெஷனை வச்சுக்கிறீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக சொல்லுவோம்ல, எல்லார் வீட்டு குப்பையும் நம்ம இடத்துல தட்டிட்டு போனால் எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்கிட்ட தட்டினாலோ நம்ம வீட்டுக்குள்ளே தட்டினாலும் எப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க ரிலீஸாக இருக்காங்க, ரிலாக்ஸாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அழுத்தம் 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 அழுத்தம். ரியலாக மற்றவங்க மேலே அதிக அக்கறை வைக்கிற ஒரே ஒரு காரணம், மற்றவங்க மேலே நீங்கள் அதிக அன்பு அக்கறை பாசம் வைக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு துணியை புழிஞ்சு அடித்து துவைச்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களை புழிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் உங்களுடைய மன அழுத்தத்தை, உங்களுடைய மன போராட்டம் இதிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி சிறப்பான சிந்தனையுடன் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. கணவன் மனைவி இந்த உறவு இருக்கா இல்லையா அப்படின்னு எட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய லைஃப்பில் இருக்குது. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறவே இல்லை. நீங்களும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அக்கறை காட்டுறீங்க, பாசம் காட்டுறீங்க. ஆனால் எல்லாமே போலியான உறவுகளுக்கு நான் அதிக நாட்டம் கொடுத்துட்டு உண்மையான உங்களை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆல்ரெடி எனக்கு தெரியும். நான் நடிக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கீங்க, எல்லா பக்கமும் கரெக்டான விஷயங்களை செய்யக்கூடிய எனக்கு ஏன்ப்பா அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்க, ஏன் உண்மையான பாசம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு பொதுவாகவே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க, அக்கறை காட்ட போகிறாங்க. பொதுவாகவே காதலில் நிறைய பிரச்சனை சந்தித்த கடகராசி என்பவர்களுக்கு காதலில் இனிமேல் தான் ரிலீஸ் கிடைக்கும். தேவையில்லாத காதலெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு உண்மையான காதலில் இருக்கிற போராட்டம் சரியாகும். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அன்பு பரிமாற்றம் பாசம் அக்கறை எல்லாமே இந்த மே மாதத்துலேருந்து கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதேபோல் கடகராசி நபர்களுடைய குழந்தைகள் நிறைய சேட்டை என்ன சொன்னால், வயசுக்கு ஏற்ற சேட்டை இல்லாமல் வயசுக்கு மீறிய சேட்டைங்களோம்ல. 5 வயசு 7 வயசு பையன்லாம் 12 வயசு பையன் மாதிரி சேட்டை பண்ணுறது, 12 வயசு பையங்க எல்லாமே 20 வயசு பையங்க மாதிரி சேட்டை பண்ணுறது.
ஸோ இப்படி வயது பல மடங்கு ஆன மாதிரி அவங்களுடைய செயல்பாடில் நிறைய மாற்றம் வருது. உங்களுக்கே ஒரு ஃபீலிங், என்ன நம்ம பிள்ளை இப்படி இருக்கே, நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கானே, நம்மளை எதிர்த்து பேசுகிறானே, நம்ம என்ன எப்படி இந்த பிள்ளையை வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அப்படி இருந்தால் அது சரியாயிடும். இந்த மாதத்துலேருந்து உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கவனிப்பாங்க. அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சோம். புரியுதா? இவ்வளோ நாளாக கேட்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற நிலைமை மாறி ஃபஸ்ட்டு இப்போ உட்காந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து உறுதியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் உறுதியாக உண்டு. இரவு நேரங்களில் நீங்கள் பயணம் செய்வது முற்றிலும் தவிர்க்கணும். முடிஞ்ச அளவு தவிர்த்துங்க. இல்லைப்பா எமர்ஜென்சி அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும். மீதி நேரங்களில் மேக்ஸிமம் இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடாது. வியாபாரிகள் புதிய முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம். புதுசாக அதை வாங்கிடலாமா, இதை வாங்கிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருங்க. அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அமர்க்கலமான சூழ்நிலைகள் உங்களுக்கு குரு பயிற்சியில் உண்டு. ஸோ அப்போ நீங்கள் புதிய முயற்சிகள், புதிய செயல்பாடுகளுக்கு கவனம் செலுத்தலாம். இருந்தாலும் அப்பயும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் கடகராசிக்கு.